Hey guys, welcome to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். இன்னைக்கு நம்ம ஜாக்கி சான் நடிப்புல 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன The Foreigner அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஜாக்கி சான்னா ரொம்ப பிடிக்குங்க. அவரோட ஃபன்னான ஃபைட்டிங் ஸ்டைலுக்கும் ஹியூமரான ஒரு ஆக்டிங் ஸ்டைலுக்கும் உலகம் முழுக்க அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஆனா இந்த படத்துல அவர் கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்காரு. ஸ்டோரி லைன் என்னன்னா, அவரு லண்டன்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாம் பிளாஸ்ட்ல துரதிருஷ்டவசமா அவரோட பொண்ணு இறந்து போயிடுறா. அந்த பிளாஸ்டுக்கு காரணமானவங்களை சட்டத்துக்கு முன்னாடி இவர் எப்படி நிறுத்துறாரு அப்படின்றதுதான் படத்தோட கதையே. படம் முழுக்க அந்த த்ரில் குறையாம அப்படியே எடுத்துட்டு போயிருப்பாங்க. சோ வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே என்னோட வாய்ஸ்க்கு ஒரு லைக் போட்டுட்டு என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பார்க்க போலாம். குவான் மின் ஒரு ரிட்டையர்டு சோல்ஜர். அவர் தன்னோட பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ அந்த ஸ்கூலோட கல்ச்சுரல்ஸ்க்கு ஒரு Dress எடுக்கிறத பத்தி ரொம்ப எக்ஸைட்டடா தன்னோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இதனால அவங்க அந்த Dress எடுக்கிறதுக்காக டவுன்ல இருக்கிற ஒரு கடைக்கு போறாங்க. அவரும் தன்னோட பொண்ணை அந்த கடையில டிராப் பண்ணிட்டு பார்க் பண்ணும்போது துரதிருஷ்டவசமா அவரோட கார் இன்னொரு கார்ல மோதிடுதுங்க. இப்போ குவானோ அந்த டிரைவரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு குவானோட வண்டி பின்னாடி நின்னுட்டு இருந்த ஒரு பைக் வெடிச்சு செதறுதுங்க. இதனால பக்கத்துல இருந்த கார் எல்லாம் சேதமாகுது. அங்க இருந்த கடைங்களோட கண்ணாடிகளும் அப்படியே நொறுங்குது. குவானோ அந்த இம்பாக்ட்ல அப்படியே தூக்கி வீசப்படுறாரு. அவரும் சுதாரிச்சு எழுந்துக்கும் போது அவர் முகம் முழுக்க கண்ணாடி தூளெல்லாம் குத்தி இருக்கு. இப்போ அவருக்கு ஒரே விஷயம் தாங்க மைண்ட்ல ஓடுது. அந்த கடைக்குள்ள போன தன்னோட பொண்ணு என்ன ஆனான்றதுதான். அந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல இயன் ஒரு ரிப்போர்ட்டரை காட்டுறாங்க. அந்த ஆளுக்கு ஒரு டெரரிஸ்ட் குரூப்ல இருந்து கால் வருது. அவங்களோட குரூப்போட பேரு ஆத்தென்டிக் ஐஆர்ஏனோ, அந்த பாம் பிளாஸ்டுக்கு தாங்க தான் பொறுப்புன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இயன் கிட்ட ஒரு கோட் வேர்ட் ஃபீனிக்ஸ்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த சிட்டில இருக்க பேங்க்ஸ்ல எல்லாம் குண்டு வைக்க போறதா மிரட்டுறாங்க. அவங்களோட டிமாண்ட் என்னன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து அயர்லாண்டை ஆக்கிரமிக்கிறத எங்களால பாத்துட்டு இருக்க முடியாது, அவங்க அதை நிறுத்தணும்னு சொல்றாங்க. உடனே இயனும் இந்த விஷயத்தை தன்னோட பாஸ் கிட்ட சொன்ன உடனே அவரும் அந்த ஆபீஸ்ல இருக்க மொத்த பேரையும் ஹை அலர்ட்ல போடுறாரு. இப்போ இயன் அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்துக்கு போறான். அங்க அப்படியே கலவர பூமி மாதிரி இருக்குங்க. எங்க பார்த்தாலும் போலீஸ், ஆம்புலன்ஸ், மக்கள்னு பாக்குற இடம் முழுக்க சடலங்களா இருக்கு. அப்போ இயன் அந்த இடத்தெல்லாம் போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது குவான் தன்னோட இறந்து போன மகளை கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கிறத பாக்குறான். அடுத்த சீன்ல அந்த ஐஆர்ஏ குரூப்பை காட்டுறாங்க. அவனுங்க ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கானுங்க. அந்த பாம்பை வச்சவன் நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டிவில வந்து பாக்குறான். இப்போ அவனுங்க போலீஸ் லண்டன்ல வசிக்கக்கூடிய ஐரிஷ் மக்கள் எல்லாம் இன்டரோகேஷன் பண்ணுவாங்க, நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ நமக்கு நார்தர்ன் அயர்லாண்டோட டெபுட்டி மினிஸ்டர் காட்டுறாங்க. அவரு ஒரு பெட்ரூம்ல ஒரு லேடி கூட தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்க்கும்போது தான் அவருக்கு அந்த பாம்பிங்ஸை பத்தியே தெரியுது. அந்த நேரத்துல அவரோட வைஃப் அவருக்கு போன் பண்ணிட்டு நேத்து ராத்திரி ஏன் நீங்க வீட்டுக்கு வரலன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததுனால நான் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு போய் சொல்றாரு. அவரும் உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி போகும்போது பிரிட்டனோட கேபினெட் மினிஸ்டர் கேட்னு ஒருத்தங்க இவருக்கு போன் பண்ணி இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை நம்ம பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாங்க. அந்த நேரத்துல லியம் கேட் கிட்ட நான் அவங்களை மட்டும் பிடிச்சேன்னா குற்றவாளிங்க நீங்க வச்சிட்டு இருக்க 40 ஐரிஷ் மென்னை நீங்க ரிலீஸ் பண்ணணும், என்னோட சொந்தக்காரங்க உட்பட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவங்க அதுக்கு முதல்ல நீ இதை கண்டுபிடி, அப்புறமா நான் அதை கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. குவான் இப்போ தன்னோட மகளோட ரூம்ல நின்னுக்கிட்டு அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் மகன் இறந்து போனதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்காரு. இப்ப குவானோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த ஸ்காட்லாண்டை சேர்ந்த 2 டிடெக்டிவ்ஸ் மேல இருக்கிற அவரோட வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க அவர்கிட்ட அவரோட பொண்ணோட பாடி பக்கத்துல ஒரு பர்ஸை காமிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி கேக்குறாங்க. ஆனா குவான் அவங்க கிட்ட இந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமானவங்களை பிடிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்காக தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ்ஸும் போயிடுறாங்க. லியம் ஏற்கனவே ஐஆர்ஏல வேலை செஞ்சதுனால அவரோட கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு இந்த புது ஐஆர்ஏ குரூப்பை பத்தி கேக்குறாரு. தங்களோட குரூப்ல ஹை ரேங்கிங்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த கோட் நேம் ஃபீனிக்ஸ்ன்றது தெரியும், இது எப்படி இந்த குரூப்புக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லி கேள்வி கேக்குறாரு. அப்படின்னா இந்த ரூமுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு, முதல்ல இத பத்தி நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லியம் ஆர்டர் போடுறாரு. இப்ப ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸை காட்டும்போது கமாண்டர் பிராம்லின் ஒருத்தர் தான் இந்த அட்டாக்கோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வேலை செய்யறாரு. அப்ப அவருக்கு வர கால்ல குவான் 5வது முறையா அந்த போலீஸ் ஸ்டேஷனை விசிட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. பாவங்க அந்த மனுஷன். பிராம்லியும் குவானை மீட் பண்ணி பேசும்போது கண்டிப்பா இந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை நாங்க பிடிச்சி தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ குவாம் அந்த போலீஸ் ஆபீசருக்கு 20,000 பவுண்ட் லஞ்சமா கொடுத்து அந்த குரூப்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேரையாவது எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆனா அந்த போலீஸ் ஆபீசர் குவான் கிட்ட அவனுங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க, நீ தனி மனுஷனா ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம குவானோட கதையை கேட்டு இப்ப அவரோட 3 பொண்ணுங்களும் இறந்து போயிட்டு இருக்காங்க, கூடவே அவரோட மனைவியும் இறந்துட்டு இருக்காங்க. பாவம் குவான் மட்டும் இப்போ தனியா இருக்காருன்றத தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர் குவான் கிட்ட அந்த பணத்தை கொடுத்து எடுத்துட்டு போக சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நல்ல செய்தியோட உங்களை நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 3 வாரம் ஆயிடுதுங்க. போலீஸுக்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. ஆனா குவான் மட்டும் விடாம அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாவம் அவருக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல. அப்படிதான் ஒரு நாள் குவான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது லியமோட இன்டர்வியூ ஒன்ன பாக்குறாரு. அதுல இருந்து அவரு லியம் ஏற்கனவே ஐஆர்ஏல வேலை செஞ்சவர்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த இன்டர்வியூவர் ரொம்ப கோவமா பாக்குறாரு. இப்போ லியம் ஆபீஸ்ல இருக்கும்போது அவருக்கு half an hour ஒரு கால் வெயிட்டிங்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை அட்டென்ட் பண்றாருங்க. அதுல நம்ம குவான் தான் பேசுறாரு. அவரு நேரா விஷயத்துக்கு வந்து என் பொண்ணோட மரணத்துக்கு யார் காரணம் அப்படின்னு லியம் கிட்ட கேக்குறாரு. ஆனா லியம் அதை பத்தி தான் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், உன் பொண்ணு இறந்ததுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாருங்க. இப்ப குவான் தன்னோட வீட்டுல இருந்த அந்த நியூஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு எப்படியாவது தன்னோட மகளோட மரணத்துக்கு பழி தீக்கணும்னு முடிவெடுக்கிறாரு. அப்ப குவானோட பிசினஸ் பார்ட்னர் வந்து நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லும்போது இப்ப என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே என்ன விட்டு போயிட்டாங்க, இதுக்கு மேல எனக்கு இந்த வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது, நீயே ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடியும் குவானை தனியா விட்டுட்டு போகாம அந்த வீட்லயே தூங்குறாங்க. ஆனா குவான் எப்படியோ அந்த லேடியை ஏமாத்திட்டு அன்னைக்கு நைட்டு கார் எடுத்துட்டு வெளியே கிளம்பிடுறாரு. இப்ப அவரு தன்னோட வீட்டுல இருக்கிற சில பொருட்களை எடுத்து வேன்ல வச்சுக்கிட்டு அந்த வேன்ல ஒரு கிளீனிங் சர்வீஸ் கம்பெனியோட பேரை போட்டு ஒட்டிட்டு அந்த லேடி எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் அந்த வண்டி எடுத்துட்டு போயிடுறாரு. இப்போ நார்தன் ஐலாண்ட் போன குவானோ அங்க போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறாரு. இப்போ லியமோட ஆபீஸ்க்கு போன குவான் கையில ஒரு பைய எடுத்துட்டு போய் நான் லியமை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன்ல கேக்குறாரு. இவரு தான் தொடர்ந்து போன் பண்ணி லியமை டார்ச்சர் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அவர் அந்த ஆபீஸை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரத்துல லியம் வெளியே வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. இப்போ லியமோட ஆபீஸ்ல ரெண்டு பேரும் பேசும்போது குவான் கிட்ட அவரு நான் ஐஆர்ஏல வேலை செஞ்சது உண்மைதான், ஆனா அது பல வருடங்களுக்கு முன்னாடி, இப்ப நான் கவர்மெண்ட்ல மினிஸ்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குவான் அவரோட டேபிள்ல இருந்த லியமோட ஃபேமிலி போட்டோவை காமிச்சு உங்களுக்கு இப்படி ஒரு அழகான ஃபேமிலி இருக்கு, எனக்கு இருந்த ஒரே ஃபேமிலி என் பொண்ணு தான், அவ மரணத்துக்கு யார் காரணம் நான் கண்டுபிடிச்சாகணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கும்போது மறுபடியும் லியம் குவான் கிட்ட நாங்களும் அதுக்கு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குவானா அவரோட ஆபீஸ்ல இருந்து வெளியே போயிடுறாருங்க. இப்ப அவரு அந்த ஆபீஸ்ல இருந்த பாத்ரூம் குள்ள போயிட்டு அவர் எடுத்துட்டு வந்த சில பொருட்களை வச்சு ஒரு ஹேண்ட்மேட் பாம்பை செஞ்சுட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து கிளம்பிடுறாரு. அவர் போன சில நிமிஷத்திலேயே அவர் ரெடி பண்ண அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வெடிச்சு அந்த பாத்ரூம்ல இருக்கிற கதவெல்லாம் உடைச்சு செதறுது. அந்த நேரத்துல அந்த பில்டிங்ல இருந்த ஆபீசர்ஸ் லியம் கிட்ட இத பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி லியம் அவங்கள அனுப்பிச்சிடுறாரு. இப்ப குவான் மறுபடியும் லியமோட ஆபீஸ்க்கு போன் பண்ணும்போது லியம் செம்ம கடுப்பா குவான் கிட்ட இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் காமா லியம் கிட்ட எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த கொலகாரங்களோட பேரு தான், அதை மட்டும் நீ எனக்கு சொல்லிட்டீனா நான் எல்லாத்தையும் நிறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப லியம் அவங்க ஆளுங்க கிட்ட குவான் எங்க இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இப்ப ரூமுக்கு அந்த குவானோ தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையையும் வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப லியமோட ஆளுங்க கார் எடுக்கலான்னு போகும்போது அந்த காரோட பெட்ரோல் டேங்க் டோர்ல ஒரு வயர் இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போயிடுறானுங்க. அவனுங்களும் மெதுவா அந்த டோரை திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு பேப்பர்ல நேம்ஸ் மட்டும் எழுதிருக்குங்க. குவான் தான் இவனுங்களை பயம்புறுத்துறதுக்காக இது மாதிரி பண்றாரு. இப்ப அந்த ஆளுங்களும் அந்த சிட்டில குவான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறானுங்க. அப்போ லியமும் குவானை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆளுங்களும் குவான் தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. குவான் இப்போ தன்னோட ரூம் டோரை பிளாக் பண்ணிட்டு அவரோட பொருட்கள் எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ரூமோட பரணிக்கு போலான்னு ட்ரை பண்ணும்போது அவனுங்களும் எப்படியோ அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இப்ப குவானோ அந்த ஆளுங்க கிட்ட சண்டை போட்டு அந்த பில்டிங்கோட ரூஃப்ல இருந்து பக்கத்துல இருந்த ஒரு கம்பியை பிடிச்சி சறுக்கிட்டு கீழே போறாரு. இருந்தாலும் அவனுங்க குவானை விடுற மாதிரி தெரியல. இதனால அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. அவனுங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் குவான் அவனுங்க பிடியில சிக்காம அங்க இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறாரு. லியமோட ஆபீஸ்க்கு வந்த அவனுங்க எங்களால குவானை பிடிக்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு வயசான ஆள உங்களால பிடிக்க முடியல, நீங்களா என்னத்துக்கடா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு லியம் திட்டுறாரு. இப்ப லியமோட ஆபீஸ்க்கு அவரோட சொந்தக்கார பையன் ஷான் ஒருத்தன் வரான். அவங்க கிட்ட லியம் நீ ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ் கிட்ட போய் பிராம்லியை மீட் பண்ணி அந்த லண்டன் பாம்பர்ஸ் பத்தி பேசு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புறாரு. இப்ப குவான் மறுபடியும் லியமோட ஆபீஸ்க்கு வெளியே வந்து அங்க நின்னுட்டு இருந்த ஒரு கார்ல லியமோட ஆளை அடிச்சு போட்டுட்டு அவரும் லியம ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இப்ப லியம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கிறத குவானும் தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை லியமோட போனுக்கு அனுப்பிச்சு அந்த பாமர்ஸோட பேரை நீ சொல்லனா இந்த போட்டோவை நான் உன் வைஃபுக்கு அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. இப்ப ஸ்காட்லாண்ட்ல பிராம்லியை மீட் பண்ற ஷானும் இந்த அட்டாக்குக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவங்க அந்த கேங்க பிடிக்கிறதுக்காக அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட விதவிதமான கோட் நேம்ஸ் கொடுக்கலாம். அடுத்த அட்டாக்கு எந்த கோட் நேம் யூஸ் பண்றாங்களோ அவன் தான் இந்த கேங்ல இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். பிராம்லியும் இதுக்கு சம்மதிக்கிறாரு. ஆனா ஒரு கண்டிஷன் போடுறாரு, இத கண்டுபிடிக்கிறது ஸ்காட்லாண்ட் யார்டா தான் இருக்கணும், நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. லியம் இப்போ தன்னோட கொலீக் ஒருத்தர் மீட் பண்ணி பேசும்போது அவர் லியம் கிட்ட நாங்க குவானோட ரூம்ல நைட்ரோகிளிசரின் இருந்த தடயத்தை நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்றாரு. நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமா இரு, நீ சேஃபா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லியம் கிட்ட சொல்லும்போது அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த ஆளு குவானை பார்த்து பயப்படுறாருங்க. இப்ப லியம ஃபாலோ பண்ணிட்டே வந்த குவானோ தன்னோட வேனை ஒரு காட்டுக்குள்ள ஒளிச்சிட்டு அந்த வேன் வந்த ட்ரேசஸ் எல்லாம் அழிச்சிட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்துகிட்டே லியமோட பாதுகாப்பு வீட்டை வேவு பாக்குறாரு. அவர் அந்த வீட்டோட ஷெட்டுக்குள்ள போய் அதுக்குள்ள பாம்பு வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது வெளியே இருந்த ஒருத்தன் அந்த ஷெட்டோட லாக் ஓபனா இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் அலர்ட் பண்ணிடுறான். அவன் அந்த ஷெட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கும்போது குவான் அவனை அடிச்சு போட்டு வெளியே போறாரு. அங்க இன்னொருத்தன் இருக்கான், அவன் கூட குவான் சண்டை போடுறாரு. இப்ப குவான் அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டுட்டு அவர் வச்ச அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறாரு. இந்த சத்தம் கேட்டு அவங்க எல்லாருமே அங்க வந்து பாக்குறாங்க. இத பார்த்த லியமோ நம்ம குவானை ரொம்ப குறைச்சி எடை போடுறோம், இவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஆள் தேவைன்னு சொல்லிட்டு அவரோட ஆள் கிட்ட பேக்கப் டீமை கேட்கிறாரு. இப்ப வீட்டுல இருந்த மனைவி கிட்ட லியம் எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நீ எதுவும் பதறாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னத்த கண்ட்ரோல்ல இருக்கு, வெளியே பார்த்தால குண்டெல்லாம் வெடிக்குது, அவன் உன்னதான் துரத்திட்டு வரான், என்ன விடுன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டை விட்டு போறாங்க. அதே நேரத்துல நமக்கு அந்த ஆத்தென்டிக் ஐஆர்ஏ குரூப்பை காட்டும் போது அவங்க இன்னொரு பாம்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க
அவங்களுக்கு அந்த கோட் நேம் மாறிடுச்சு அப்படின்ற நோட்டிபிகேஷன் வருது. அதாவது அந்த கருப்பாட பிடிக்கிறதுக்கு தாங்க அந்த போலீஸ் அந்த கோட் நேமே மாத்திருக்காங்க. இந்த விஷயம் இந்த குரூப்புக்கு தெரியாது. இப்ப மறுபடியும் லியாமோட வீட்டை காட்டும் போது காலையில அந்த வீட்டுக்கு வெளியே இன்னொரு குண்டு வெடிக்குதுங்க. அவங்களும் அந்த இடத்த போய் பார்க்கும்போது ஒரு கார் கவுந்த நிலையில இருக்கு. இதுல இருந்து அவங்க தூரத்துல இருந்தா இந்த பாம்ப ரிமோட்ல ஆக்டிவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனுங்களும் அந்த காட்டுக்குள்ள குவானை தேடி போறானுங்க. அப்ப அதுல ஒருத்தன் தடிக்கு கீழே விழும்போது பக்கத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த குவான் அவனை அப்படியே கப்புன்னு பிடிக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு ஆபீசர் குவானோட ஷோல்டர்லயே சுட்டுறாருங்க. ஆனா அந்த ஆபீசர் குவானை பிடிக்கிறதுக்குள்ள அவர் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியாம மூச்சிட்டு இருக்க லியம் கிட்ட அந்த ஆபீசர் நம்ம ஷானை மறுபடியும் வர வைக்கணும், இப்ப நமக்கு அவனோட உதவி ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாரு. இப்ப லியமோட மனைவி ஒரு ரூம்ல இருக்கும்போது ஷான் அந்த ரூமுக்கு வரான். இப்பதாங்க நமக்கு இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. லியமோட மனைவிக்கும் ஷானுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு. இதனாலதான் அந்த லேடி அவரை விட்டுட்டு அங்க இருந்து வந்திருக்காங்க. அந்த நேரத்துல ஷானுக்கு கால் பண்ண லியமோ குவானை பிடிக்கிறதுக்காக உதவி கேட்கிறாரு. ஆனா அந்த லேடி ஷானை லியாமுக்கு எதிராக செயல்பட சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட தம்பி யாரோ சில பேரால கொலை செய்யப்பட்டிருக்காரு போல. அவங்கள கண்டுபிடிச்சு லியாம கொல்ல சொல்லிருக்காங்க. ஆனா அவரு அது செய்ய மறுத்துறாரு போல. இதனாலதான் இந்த லேடி லியாம் மேல ரிவெஞ்ச் எடுக்கிறா. இப்ப குவான் அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது நல்லா மழை பெய்யுதுங்க. அவரோட ஷோல்டர்ல ஏற்பட்ட காயத்துக்கு அவரு ஒரு கத்திய சூடு பண்ணி ஆர்மி ட்ரீட்மெண்ட்ல வச்சு அதை சீல் பண்றாரு. ஆனா வலி தாங்க முடியாம அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்ப அவருக்கு ஒரு கனவு வருது. அவரு தன்னோட ஃபேமிலியோட சைனால இருந்து ஒரு போட்ல தப்பிக்கும் போது அங்க ஏற்பட்ட தகராறுல அவரோட ஒரு பொண்ணை தவிர அந்த ஃபேமிலி எல்லாருமே தண்ணியில விழுந்து இறந்து போயிருக்காங்க. இப்ப லியம் கவர்மெண்ட் ஃபைல்ஸ்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது குவானை பத்தின ஒரு டாப் சீக்ரெட் ஃபைல கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருந்து அவரு குவான் ஒரு பயங்கரமான சோல்ஜர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப லியாமோட டீம்ல இருந்த ஒருத்தர் லியாம் கிட்ட நம்ம டீம்ல எல்லாருமே என்ன செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் லியாம் அந்த கோட் நேம் மாத்திருக்கோம், இப்போ அந்த பாமர்ஸ் யூஸ் பண்ற கோட் நேம் உங்ககிட்ட சொன்ன கோட் நேம்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அவரு எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் ஆர்டர் பண்ணி தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் லியாம் கிட்ட இந்த பாம் அட்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து நடக்கணும், அதுதான் நம்ம மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் லியாம் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்றாரு. அவர் தாங்க இந்த பாமிங்ஸ் எல்லாம் நடத்திருக்காரு. ஆனா அவரு தாக்க ட்ரை பண்ணது ஒன்லி ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். ஆக்சிடென்ட்ல தான் பப்ளிக் இதுல இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த ஆளு நீ ஸ்டார்ட் பண்ணி வச்ச, ஆனா நிறுத்தணும்னு நினைக்கிற, இதை எங்களால நிறுத்த முடியாது, உன்னால முடிஞ்சா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு, இல்ல உன்னோட வழியை பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் லியாம் தன்னோட வீட்டுக்கு கீழே இறங்கி வரும்போது அவரோட நாய் மயக்க நிலையில கிடக்குதுங்க. பத்தாவதுக்கு அவரோட டிராயர்ல இருந்து கண்ணையும் காணோம். அந்த நேரத்துல தான் அங்க ஒளிஞ்சிட்டு இருந்த குவான் கன் எடுத்துக்கிட்டு லியாம வந்து மிரட்டுறாரு. அவரு தன்னோட உடம்பு முழுக்க பாம கட்டிக்கிட்டு இப்ப நீ இந்த பாமர்ஸோட பேரை சொல்லலைன்னா என் கூட சேர்ந்து நீயே வெடிச்சு சதறிடுவ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. அப்பவும் லியம் எனக்கு சத்தியமா தெரியாது, ஆனா அவங்க போட்ட அந்த பிளான பத்தி குவான் கிட்ட சொல்றாரு. குவான் லியம் அடிச்சுட்டு அவருக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல பிராம்லி அந்த வெடிவிபத்து நடந்த இடத்துல இருந்த சிசிடிவியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பாமரோட கையில ஒரு தீக்காயத்தை நோட் பண்றாரு. இப்ப சீனை கட் பண்ணி லண்டன்ல காட்டுறாங்க. லியாமோட கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு பஸ்ல இருந்து இறங்கி வந்து அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் கூட பைக்ல ஏறி போகும்போது அவ இறங்கி வந்த பஸ் வெடிச்சு செதறுதுங்க. அதுக்குள்ள நிறைய மக்கள் வர இருக்காங்க. இப்ப ஷான் லியாமுக்கு உதவி பண்றதுக்காக அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்துடுறான். மறுபடியும் லியாமுக்கு கால் பண்ற அந்த மினிஸ்டர் கேட் இன்னொரு விபத்து நடந்திருக்கு, நீ சீக்கிரமா அவனுங்களை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. இப்ப நம்ம ஆளுக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அப்பதான் அவரோட போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்து லியாம் கிட்ட உங்க வைஃபுக்கும் ஷானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, பத்தாவதுக்கு உங்க வைஃப் இன்னொருத்தர் கூட வேற சீக்கிரட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த ஆத்தட்டிக் ஐயாரே இன்னொரு பாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. ஆனா இந்த முறை அவங்க ஒரு கம்ப்யூட்டர்ல அந்த பாம்பை வைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க போல. இப்ப அந்த ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் அந்த பாம் வச்ச ஒருத்தனை கண்டுபிடிச்சிடுறாங்க. பத்தாவதுக்கு லியாமோட டீம்ல இருந்த அந்த ஹையர் ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரி வேற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் அவங்களுக்கு கிடைச்சிடுது. இதனால பிராம்லி லியாமுக்கு கால் பண்ணி உன் டீம்ல இருக்கிற மெக்ராத்தை பத்தி நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அவனை பத்தி எதுவும் தெரியாதுபா அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா பிராம்லி ஒரு ட்ரோன்ல இருந்து லியாம வாட்ச் பண்ணிட்டே இருக்காருங்க. அந்த நேரத்துல மெக்ராத் லியாமோட வீட்டுக்கு தான் வராரு. அவர் இந்த விஷயத்த சொல்லி லியாம் கிட்ட இந்த மெக்ராத் உன்னை பாக்கிறதுக்கு தான் உன் வீட்டுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையை சொல்லிடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. லியாமும் அந்த காலை கட் பண்ணிட்டு மெக்ராத் கிட்ட துப்பாக்கியை காமிச்சு அந்த பாமர்ஸோட ஐடென்டிபிகேஷனை கேட்கிறாரு. அவர் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது மெக்ராத்தோட கால்லயே அவர் சுடுறாருங்க. வலி தாங்க முடியாத அந்த ஆளும் ஒரு வழியா அந்த பாமர்ஸோட பேரை ஒரு பேப்பர்ல எழுதுறாரு. அதை படிக்கும் போது லியாமுக்கு ஒரு ஷாக் வருது. என்னன்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த பாமர்ஸ்ல ஒருத்தீங்க. இப்ப லியாமுக்கு இந்த பேர் போலீஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என்ன வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. ஆனா மெக்ராத் லியாம் கிட்ட உனக்கு ஃபேவரா யாருமே வேலை செய்யலப்பா, ஏன் பொண்டாடி கூட உனக்கு எதிராக தான் வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான லியாமோ மெக்ராத்தை சுட்டு கொண்டுறாரு. வேற வழி இல்லாம லியாமோ பிராம்லிக்கு போன் பண்ணி அந்த
பாமர்ஸ பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துறாரு. இப்ப நமக்கு அந்த ரிப்போர்ட்டர் ரியானை காட்டும் போது அவரு கூட லியாமோட கேர்ள் ஃபிரெண்ட் படுத்துட்டு இருக்கா. அந்த ஆளும் பாத்ரூமுக்கு போற நேரத்துல அவ அந்த ஆளோட லேப்டாப் பேட்டரி கழட்டிட்டு பாம்ப உள்ள வச்சிடுறா. இப்போ ஷானும் அந்த காட்டுக்குள்ள குவானை தேடி போயிட்டு இருக்கும்போது குவான் ஷான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் கத்தியை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குவான் தன்னோட ஸ்கில்ல பயன்படுத்தி ஷானுக்கு ஒரு பவர்ஃபுல் கிக்க விட்டு அவனை மட்டையாக்கிறாரு. இப்ப குவான் ஷானை ஒரு மரத்துல கட்டி போட்ட அப்புறம் அவனும் குவான் கிட்ட அந்த பாமர்ஸ பத்தின விஷயத்த சொல்றான். கையில தீக்காயத்தோட ஒரு பாமரை நம்ம பார்த்தோம்ல, அவன் வச்ச குண்டுல தான் குவானோட பொண்ணு இறந்திருக்கா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு குவானும் ஷானை கட்டுல இருந்து அவுத்து விட்டுறாரு. லியாமோட வீட்டுக்குள்ளார ஷானும் மெக்ராத் இறந்து போயிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறான். அப்போ ஷானும் லியாமும் பேசிட்டு இருக்கும்போது நீ என் பொண்டாடி கூட அஃபேர்ல இருக்க, எனக்கு அது நல்லா தெரியும் சொல்லி லியாம் சொல்றாரு. அப்போ ஷான் லியாம் கிட்ட அவன் நம்ம ரெண்டு பேரையும் தான் ஏமாத்திருக்கா, என்கிட்ட இருந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே மெக்ராத் கிட்ட அவ தான் கொடுத்திருக்கா அப்படின்ற விஷயத்தையும் ஷான் சொல்றான். இப்ப லியாமும் ஷானுக்கு கடைசியா ஒரு மிஷனையும் கொடுக்கறாரு. இப்ப பிராம்லியும் அவரோட ஆளுங்களும் அந்த பாமர்ஸ் இருக்கிற ரூமை சுத்தி வளைச்சிடுறாங்க. எங்க பார்த்தாலும் ஸ்னைப்பர்ஸை வச்சு அந்த ரூம்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ட்ராக் பண்றாங்க. நம்ம குவானும் எப்படியோ அந்த பில்டிங் உள்ள நுழைஞ்சிடறாரு. இப்ப குவான் அந்த ஹோட்டல் மேனேஜரை பயம்புறுத்தி அந்த பாமர்ஸ் இருக்கிற ரூம்ல ஏதோ கேஸ் லீக்கை ரிப்பேர் பண்றதுக்கு டெக்னீஷியன் வந்திருக்காருன்னு சொல்ற மாதிரி குவானும் அந்த ரூமுக்குள்ள போறாரு. அப்ப அவனுங்கள ஒருத்தன் கையில அந்த தீக்காயம் இருக்கிறத பாக்குறாரு. இப்ப அவனுங்க சந்தேகப்பட்டு குவானோட பேக்கை செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு கன் இருக்கு. உடனே இப்ப அங்க ஒரு பயங்கரமான சண்டை நடக்குதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. சண்டையில குவான் தன்னோட துப்பாக்கியை மிஸ் பண்ணிடுறாரு. ஆனாலும் அவரோட ஸ்கில்ல யூஸ் பண்ணி அந்த பாமர்ஸோட ஒருத்தனை ஒரு டிவியால அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அந்த தீக்காயம் இருந்தவன் ஒரு கத்தி எடுத்து குவானை அட்டாக் பண்ணும்போது அவர் ஒரு டவலை யூஸ் பண்ணி அவனை ஈஸியா அடிச்சு போட்டு அதே டவலை வச்சு அவன் கழுத்தையும் நெரிச்சு கொன்னுடுறாருங்க. இப்ப போலீஸும் அந்த ரூமுக்குள்ள நுழையறாங்க. ஆனா அவனுங்க வரதுக்கு முன்னாடியே குவான் அந்த ரூம் விட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த ரூமுக்குள்ள இருந்த லியாமோட கேர்ள் ஃபிரெண்ட பிடிச்ச அந்த போலீஸ் அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடுத்த பாம எங்க வச்சிருக்கன்ற இன்ஃபர்மேஷனை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்க மறுத்துறா. இதனால போலீஸ் அவளுக்கு ஷாக் கொடுத்து அந்த இடத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஒரு ஏர்போர்ட்ல இருக்கும்போது போலீஸும் வேகமா போய் அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போறாங்க. ஒரு போலீஸ்காரர் அந்த லேப்டாப் எடுத்துட்டு வேகமா ஓடி போய் அந்த ஏர்போர்ட்டோட விண்டோ வழியா தூக்கி அடிக்கும் போது அதுவும் பயங்கரமா வெடிச்சு செதறுதுங்க. பிராம்லிக்கு இப்போ அவங்க டீம் போறதுக்கு முன்னாடியே குவான் வந்து அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டுட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருது. இதனால தன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மையை தெரிஞ்ச லியாமோட அந்த கேர்ள் ஃபிரெண்டையும் அந்த போலீஸ் சுட்டு கொன்னுறாங்க. இப்போ பிராம்லி குவானை தேட சொல்லி அவரோட டீமுக்கு ஆர்டர் போடுறாரு. குவான் ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்போ அந்த மினிஸ்டர் கேட்டும் லியாமுக்கு போன் பண்ணி இந்த எல்லா விஷயத்துக்கும் உனக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னோட சேவை எனக்கு தேவைன்றதுனால உன்னை நான் யாருக்கிட்டையும் காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மேரியோட வீட்டை காட்டும் போது அவளோட வீட்டு காலிங் பெல் அடிக்குது. அவளும் யாருன்னு சொல்லி அந்த டோரை ஓபன் பண்ணி பாக்குறா. அப்போ ஷான் அங்க வந்து மேரிய சுட்டு கொன்னுறான். இப்ப மறுபடியும் லியாம சந்திச்சு பேசுற குவான், இது எல்லாத்தையும் தொடக்க வச்சது நீதான் எனக்கு தெரியும், நீ ஒரு டெரரிஸ்ட்ங்கிறத உன் கேர்ள் ஃபிரெண்டோட இருந்த போட்டோவை அனுப்பிச்சு நான் ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. இப்ப மறுபடியும் குவான் தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ராம்லியும் தன்னோட டீம் கிட்ட குவானை தேட வேணாம், அவன் நமக்கு உதவிதான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த தேடுதல் வேட்டையை நிறுத்திடுறாரு. இப்ப குவானோட அந்த அசிஸ்டன்ட்டும் அவரை கட்டி பிடிச்சு அழும்போது குவானும் அழ ஆரம்பிக்கிறாரு. அப்படியே படமும் முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இதே போல டிஃபரெண்டான மூவிஸ் எல்லாம் பார்க்கணும்னா என்னோட சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் இதே போல ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.